இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதாவது இந்த மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை இருக்கு. அந்த அத்தியாவசியமான தேவையை அந்த மக்களே அறியாம இருக்கிறாங்க. எப்படி இயேசு இந்த பூமியில வந்தபோது மார்த்தாள் மரியாள் வீட்டுல இருந்தபோது மார்த்தாள் பற்பல வேலை செய்வது அத்தியாவசியமா நினைச்சிருக்கிறாங்க. அதாவது இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும், இயேசுவோடு கூட வந்தவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ என்னமோ ஏதோ என்று பல காரியங்களோடு கூட இருதயத்துல இயேசுவை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு நினைவு தான். ஆனா மரியாள் எனப்பட்டவங்க அப்படி கிடையாது. இயேசு ஒரு பர்பஸோட இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. இயேசு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புறாரோ, அவர் என்ன அவருக்கு செய்யணும்னு நம்மளை எதிர்பார்க்கிறாரோ அதன்படி செய்யணும் என்றுதான் ஒரு பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப மார்த்தாள் அவங்களும் ஏதோ வாஞ்சியோடு தான் ஓடுனாங்க. ஆனா மரியாள் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இருந்ததுனாலதான் இயேசு சொல்றாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு. அதைத்தான் இங்க எஸ்ராவும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அத்தியாவசியமான அல்லது வாழ்க்கையில அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான், அது என்ன அப்படிங்கிறதை அவருடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போறார். அதுதான் கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய நீதி நியாயங்களையும் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்காத அல்லது விரும்பாத ஒரு இருதயம் ஒன்று இருக்குதுங்க. அந்த இருதயம் நமக்குள்ள ஒருவேளை இருந்ததுன்னு வைங்களேன், மிகப்பெரிய வேதனையும் மிகப்பெரிய சமாதான குலைச்சலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதை யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல யோபிதனுடைய சிநேகிதர்கள் சொல்றாங்க, மாயம் உள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள், அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். அதாவது மாயமுள்ள இருதயத்தார் அப்படிங்கிறத ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லுதுன்னா, தேவ பயமற்ற இருதயம் உடையவர்கள். இப்ப தேவ பயமற்ற இருதயம் உடையவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகிறாங்கன்னா, குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறாங்களாம். குரோதம்னா தேவன் கோபத்தின் மேல கோபப்படுற அளவுக்கு. அதாவது ஒரு நார்மலான ஒரு கோபம்னு ஒண்ணு இருக்குதுங்க, கோபத்தை இன்க்ரீஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. இயேசு இந்த பூமியில சாந்த குணத்தை குறித்து போதித்தவர், சாந்த குணமாக்கினவர். மோசேய கூட சாந்த குணமாக்கின தேவன் தான். ஆனா அவரையே கோபப்படுத்துற அளவுக்கு இந்த மாய்மாலக்காரர்கள் தேவாலயத்துக்குள்ள இருந்தாங்களாமாங்க. இயேசுவினுடைய கோபத்தை குறித்து யோவான் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர் தேவாலயத்துக்குள்ள உள்ள போய் காசுக்காரருடைய பலைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை வெளியில துரத்தி ஆடு மாடுகளையும் வெளியில துரத்தி, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்பட்டு இருக்கிறது, நீங்கள் இதை கல்லர் குகையா வியாபார ஸ்தலமா மாக்கினது என்ன என்று ஒரு கோபமா ஒரு பெரிய சம்பவத்தை செய்யறார். இப்ப தேவாலயத்துக்குள்ள ஆடு மாடுகள் வருவது தப்பா, புறா வருவது தப்பா அப்படின்னா, ஆடு மாடுகள் புறாக்கள் எல்லாம் தேவனே தேவாலயத்திற்கு கொண்டு வர சொன்னார். ஆனா அதே தேவன் தேவாலயத்துக்குள்ள ரட்சிப்பத்தான் விலை உயர்ந்ததா வைத்தாரே தவிர ஆட்டையோ மாட்டையோ புறாக்களையோ விற்கும்படியா தேவாலயத்தை ஏற்படுத்தல. அப்ப அதை குறித்து தெளிவு இல்லாம பின்னாட்களில் வந்தவர்கள் அவர்களுடைய லாப நோக்கத்துக்காக ஆடு மாடு புறாக்கள் அனைத்தையும் சர்ச்சுக்கு உள்ளேயே விற்க ஆரம்பிச்சாங்களாமா.
இன்னொரு இடத்துல கூட ஒரு ஓய்வு நாளில சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை இயேசு சபையின் நடுவுல நிறுத்தி அவர்களிடத்துல கேட்கிறார், ஒரு ஓய்வு நாள்ல ஒரு எருதோ ஒரு கழுதையோ ஒரு குழியில விழுந்துருச்சுன்னா அது ஓய்வு நாள் என்று சொல்லி எருதுக்கோ கழுதுக்கோ தெரியாது. ஏன்னா மனிதனைத்தான் தேவன் தன்னுடைய சாயலாய் படைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி படைத்திருக்கிறார். எருதையோ கழுதையோ படைக்கல. அப்போ ஒரு மனிதன் எனப்பட்டவரு இந்த எருதுவை தூக்கி விடுவதற்கு ஓய்வு நாள் அனுசரிக்க மாட்டாரு. கழுதையை தூக்கி விடுவதற்கு ஓய்வு நாள் அனுசரி, அது ஒரு உயிர் என்பதை போல ஓய்வு நாளுடைய பிரமாணத்தை மீறுகிறது போல செய்வார். ஆனா அதுவே ஒரு மனிதனை சூம்பின கையோடு கூட இருக்கிறான். ஒரு ஓய்வு நாள்ல அவன் கையை சரிப்படுத்துவது சரியா தப்பா என்ற போது ஜனங்கள் அனைவரும் அமைதியாயிட்டாங்க. அதாவது சபையில ஏதோ ஒண்ணு சொல்லணுங்க, ஒன்னு எஸ் ஆர் நோ. ஆனா அங்க மாய்மாலம் பாருங்க. அப்ப ஆண்டவர் அங்கேயும் கோபப்பட்டு தான் அவனை சபையின் நடுவுல வரவழைத்து அவன் கையை நீட்டு என்று கோபத்துல சுகமாக்குனாராம். அப்ப இந்த மாய்மாலக்காரர்கள் தேவனுடைய கோபத்தை அதிகரிக்கிறாங்க. இந்த மாய்மாலக்காரர்களுடைய கேரக்டரை குறித்து இயேசு நிறைய சொல்லிட்டு வர்றார். பழைய ஏற்பாடுல கூட ஒரு சில இடங்கள்ல தான் மாய்மாலக்காரரை அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா இயேசுவினுடைய ஊழியத்துல பரலோக ராஜ்யத்தை தேவன் காண்பித்து கொண்டு வந்தது போலயே இந்த மாய்மாலக்காரர்களையும் காண்பித்து கொண்டே வருகிறார். அதுல லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களில, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டுமா என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். லூக்கால இப்படி சொன்னவரே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இந்த மாயக்காரரை குறித்து எழுதுறார். 7வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய்கிறார். அப்ப ஒரு மனிதன் நல்லதையே பார்க்க தெரியாத ஒரு கண்களை உடைய மனிதன் எப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும்? இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணுல உத்திரம் இருக்குதுங்கிறார். உத்திரம் மீன்ஸ் என்னன்னா உதிரம் அல்ல. உத்திரம் எனப்பட்டது ஒரு பனைமரத்துல இருக்கக்கூடிய நடுவுல இருக்கிற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்டடத்தையே தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமை கொண்ட ஒரு மரம். பழைய அந்த காலத்துல எல்லாம் இது மாதிரி இரும்போ இந்த மாதிரி ஒரு கட்டடமோ மேல டலாயெல்லாம் போடாத காலத்துல தேவாலயங்கள் எல்லாம் எப்படி மேல நிறுத்தப்பட்டதுன்னா, இந்த செவருக்கும் அந்த செவருக்கு இடையில இந்த உத்திரத்தை வைப்பாங்க. இந்த உத்திரத்துக்கு மேலதான் பாருங்க அந்த அதாவது ஓடு வைக்கிறதுல இருந்து அந்த கோபுரம் வைக்கிறதுல இருந்து இந்த உத்திரம் தான் அதை தாங்கும். அப்போ ஒரு மனிதனுடைய கண்ணுல உத்திரம் எனப்பட்டதுன்னா ஸ்ட்ராங்கானது ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, ஒரு மனிதனை தப்பா பார்க்கறதே தப்புங்க. நீ அவனை தப்பா பார்க்கறதே தப்பா இருக்கும்போது எப்படி அந்த மனிதனை சரியாக்க முடியும்? உனக்கு தரிசனங்கிறது கிடையாது, உன்னை அந்த மனிதனை என்ன ஆக்கணுங்கிறது தெரியாது. அப்போ உன் கண்ணில உத்திரம் இருக்குது அப்படின்னா இந்த உத்திரம் எங்க உருவாச்சு அப்படின்னு பாருங்களேன். ஏதேன் தோட்டத்துல விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்த மாத்திரத்துல கர்த்தர் முதல் மனுஷனை விசாரிக்கிற போது, நீர் கொடுத்த இந்த ஸ்திரியே என்னை இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வைத்தாள் என்றே. அதாவது தேவன் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டு கொள்ளும்படி கொடுத்திருக்கிறாரு. அப்ப தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்திரியும் தப்பு,
ஸ்திரிய கொடுத்த தேவனும் தப்பு என்கின்ற ஒரு பார்வை இந்த விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்த உடனே வந்துருச்சுங்க. அந்த மரத்துல இருந்து வந்ததுதான் இந்த பார்வையே. தேவனிடத்திலிருந்து இந்த பார்வை வரவே இல்லைங்க. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கமடையாதிருந்தார்கள் என்று ஆதியாகமம் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது. 3வது அதிகாரத்துல எப்ப அந்த கனியை புசித்தாங்களோ இமீடியட்டா அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று 2 பேர் தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உடனே ஓடி போய் அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைய புடுங்கி ஒரு ஆடையை உருவாக்கி அதை எடுத்து தைத்து கொண்டு அவர்கள் நாங்கள் இந்த உலகத்துல நிர்வாணிகள் என்று இந்த இலையை உடுத்தி வெளிப்படுத்தினாங்களாமா. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணே தேவனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்குமானா தப்பானதைத்தான் பார்க்குமே தவிர, அப்படி உன் கண்ணே தப்பா பார்க்கிற போது மற்ற மனிதனை போய் நான் சரிப்படுத்துறேன்னு நீ சொல்லுவது எப்படி? அப்ப என் கண்ணை சரி பண்ண மாதிரிதான் என் இருதயம் சரியானா தான் என் கண்ணு சரியாகும். என் இருதயத்துக்குள்ள சாத்தானின் சத்தம் உள்ள போயிருச்சுன்னா, என் இருதயம் சாத்தானின் சத்தத்துல நிரம்பி சாத்தானினுடைய சத்தத்தினால என்னுடைய ஆத்மா வழிநடத்தப்படும் என்றால், தேவன் எது வேண்டான்னு சொன்னாரோ அதை செய்வதற்கு இந்த சாத்தானின் சத்தம் வழி நடத்திவிடும். இதுதான் முதல் மனுஷிக்குள்ள நடந்தது, முதல் மனுஷனுக்குள்ள நடந்தது. இதுல பிறந்த எல்லாருக்குள்ளயோ இது நிறைந்து இருக்குது பாருங்க. அப்ப என் கண்ணு ஒரு மனிதனை தப்பா பாக்குதுன்னா கட்டாயம் பாருங்க, அந்த மனிதனை என்னால சரியான வழியில நடத்த முடியாது. அதத்தான் ஏன் சொல்றாரு, உன் கண்ணுல உத்திரத்தை வைத்திருக்கிற. உத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி எஸ்ராவின் புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்துல அந்த நாட்களில் இருக்கக்கூடிய தரியு ராஜா, கோரேஸ் ராஜாக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அது எப்பேற்பட்ட காரியம் அப்படின்னா, 6வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி போடப்படவும் அதிநிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகவும் கடவது. அதாவது உத்திரத்தை நட்டு அவனை தூக்கி அந்த மரத்துல போட்டுறணும். சார், இந்த சட்டத்தை எங்க இயற்றுனாங்கன்னா பாபிலோன்ல. யாரு இயற்றுனாங்க அப்படின்னு பாருங்க, இந்த கோரேசு ராஜா தான் இந்த சட்டத்தை இயற்றார். அப்ப அந்த சட்டத்தை இயற்றினவர் இதை எங்க கொண்டு போய் வைத்திருந்தார் அப்படின்னா, அரண்மனையில. 2வது வசனம் சொல்லுது, 6வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, மேத்திய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பழி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 30 முழமும் உயரமும் 60 முழம் அகலமுமாய் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களால் ஒரு மச்சு வரியை ஒரு புது உத்திரங்களினாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. யோசிச்சு பாருங்க, பாபிலோனில இருந்துதாங்க இந்த எருசலேம்ல போய் இருக்கக்கூடிய ஆலயத்தையே இடிச்சாங்க. இப்ப அதே பாபிலோன்ல இருந்து எருசலேமின் தேவாலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கோரேசின் ராஜாவின் ஆவியை ஏவுனது மாத்திரல்ல, அந்த ராஜா எழுதி வைக்கிறாருங்க. அப்ப எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு தாவீது சம்பாதித்தத நம்ம பெருசா நினைக்கிற நம்ம இங்க கோரேசுங்கிற ஒரு பாபிலோனிய தேசத்து ராஜா இடிந்து போன ஆலயத்தை திருப்பித்து கட்டுவதற்கு பாபிலோனின் அரண்மனையில் இருக்கிற கஜானாவில் இருந்து செலவு பண்ணப்பட வேண்டும் என்று எழுதி வைக்கிறார்.
அது மாத்திரமல்ல, நேபுகாத்நேச்சார் அந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா பொக்கிஷத்தையும் மறுபடியும் திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போயே ஆகணும்னு சட்டத்தை ஏற்றார். இதற்கு பின்புதான் இந்த தரியு ராஜா இதை வாசித்துட்டு, ஒருவேளை யாராவது ஒருவர் இந்த தேவாலயம் கட்டுவதற்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மரத்துல ஒரு உத்திரத்தை புடுங்கி அதே மரத்துல அவங்கள தூக்கு போட்டு தொங்க வைக்கணும். அதுக்கு அப்புறம் பாருங்க, அவனுடைய வீடு மண்மேடாக கடவது என்று எழுதிய வச்சிட்டார். இதனால இந்த தேவாலயம் கட்டுகிற காரியத்துக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் விரோதமாக பாபிலோனில் இயற்றப்பட்ட சட்டம் அப்படியே பாஞ்சது. அப்ப இந்த தரியு ராஜா இயற்றின சட்டமே அந்த எருசலேம் பட்டணத்துல இருக்கிற மக்களுக்கு எதிராக பாயுதுன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தர் ஒரு சட்டத்தை இயற்றாருங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக எந்த மனிதன் செயல்பட்டாலுமே பரலோகமே அவர்களுக்கு விரோதமா செயல்படும். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரத்துல இயேசுவுக்கு எருசலேமுல நிறைவேற போகிற பாடு மரணங்களை குறித்து ஆச்சரியத்தோடு வந்துங்க. ஒரு பக்கத்துல எலியாவும் ஒரு பக்கத்துல மோசேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இயேசுவை நீ எப்படி தண்ணீரை திராட்சரமசமாக்க போற? இயேசுவை எப்படி குருடனை பார்வையடைய செய்ய போற? இயேசுவை எப்படி வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்க போற? அப்படிங்கிற டிஸ்கஷன் இல்லைங்க. அதாவது தெளிக்கப்படுகிற ரத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது பஸ்கா பண்டிகையில இந்த ஆடு பழுதற்றதா இருக்கணும், 3 வயதுக்குட்பட்டு இருக்கணும், அது ஆணா இருக்கணும். அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து 7 தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கணும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தின் மூலமா இஸ்ரவேலருக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து 7 விசை ரத்தம் தெளிக்கப்படணும். பாருங்க, இயேசு 7 விசை ரத்தம் எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டிட்டு இருந்து 7 தடவை ரத்தத்தை எடுத்து இந்த பஸ்கா புசிக்கிறதுக்கு முன்னாடி தெளிக்கணுமோ, அதே போல பிரதான பஸ்காவாகிய இயேசு எப்படியெல்லாம் ரத்தம் சிந்த போறாரு, அவருக்கு எந்தெந்த இடத்திலிருந்து ரத்தத்தை வெளியே கொண்டு வர போறாங்க என்கின்ற இந்த காரியத்தை கேட்டு ஆச்சரியத்தோடு இந்த எலியாவும் மோசேயும் இயேசுவின் இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா, இங்க சம்பந்தமே இல்லாமங்க இந்த பேதுரு எந்திரிச்சு ஆண்டவரே நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் போடலான போது அது வரைக்கும் அமைதியா இருந்த பரலோகம் இந்த பேதுருவுக்கு அகைன்ஸ்டா மாறிடுச்சுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல வந்த உடனேயே பேதுருவும் மற்ற சீசர்களும் முகம் குப்புற கீழே விழுந்துட்டாங்க. இப்ப இயேசு அவர்களை தட்டி எழுப்பி இதை நீங்கள் ஒருவரிடத்திலும் சொல்லாதிருங்கள்னு கீழே கொண்டு வர்றார். யோசிச்சு பாருங்க, எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு யாராவது கோஆபரேட் பண்ணாம இருந்தா அந்த வீடு மண்மேடா ஆக கடவுது அப்படின்னா, ஆவிக்குரிய எருசலேமாகிய இயேசுவின் சரீரமாகிய ஆலயம் கட்டப்படுவதற்கு எந்த மனிதன் எதிராக இருந்தாலுமே அந்த மனிதனுக்கு எதிராக பரலோகமே இருக்குதாமாங்க. அப்ப இந்த மாய்மாலக்காரர்கள் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் தேவனுடைய ஆலயத்துக்கு எதிராக இருக்குமானா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு டினாமினேஷன் சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா பிரதர் செயல்பட்டார்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சாரி, எழுத்தின்படி இது ஒரு ஆலயம் நம்ம கூடி ஆராதிக்கிறதற்கு என்று ஏற்படுத்தப்பட்டிருந்தாலுமே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றோம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது என்றோம்,
அந்த பரிசுத்தமான ஆலயம் நீங்கள் என்றும் பவுல் எழுதுறார். இயேசு கூட இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, 3 நாள்ல எழுப்புவேன்னு சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார். அப்ப இந்த சரீரமாகிய ஆலயம் கிறிஸ்துவாகிய தலையோடு கூட இசைந்து இணைந்து கட்டப்படணும், மாளிகையாய் கட்டப்பட வேண்டியது இருக்குது. அதுல அந்த மாயக்காரர்கள் செய்கிற காரியங்களைத்தான் ஏசு சொல்றாரு. அப்ப நம்ம ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருப்போம்னா, பலியோடு இணைக்கப்பட்டிருப்போம்னா, பலிபீடத்தோடு இணைக்கப்பட்டிருப்போம்னா, அந்த பலியை அங்கீகரிக்கிற தேவனோடும் கூட இணைக்கப்படுவோங்கிறதா. நம்ம மாயக்காரர்களுக்கு அப்படி கிடையாது. பாருங்களேன், இந்த மாயக்காரர்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய நிறைய லூக்காலேயே ஆண்டவர் சொல்றாரு. 13வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 13:15 மாயக்காரர்களுடைய அடையாளம் எப்பேற்பட்டது. அந்த நாட்கள்ல இவர்கள் வேத வசனத்தை போதித்தவர்கள், இன்னும் சொல்ல போனா தேவாலயத்தின் முன்னணியில இருந்தவர்கள். கர்த்தர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் கழுதையாவது தன் எருதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் கட்டவிழ்க்க வேண்டியதில்லையா என்றார். 18 வருடமா தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி சபைக்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, பல நாள் விசுவாசிக, பல நாள் தேவாலயத்துக்கு வர்றாங்க, அவங்கனாலேயே இதுல இருந்து வெளியில வர முடியல. காரணம் என்னன்னா, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இந்த அம்மாவினுடைய முதுகு பகுதியில அமைத்தி வைத்திருந்ததாம். அது நிமிரக்கூடாத கூனியா இருந்திருக்கு, மேலேயே பார்க்க முடியலைங்க, தரைய பார்த்தே வாழ்ந்தாச்சு. இயேசு ஆபிரகாமின் குமாரன் ஆகிய ஈசாக்கை மோரியா மலையில விடுதலையாக்குவதற்கு ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தினவர் இங்கு ஆட்டுக்குட்டியா வர்றார். இந்த அம்மாவை தொட்டு நிமிர வைத்த உடனேயே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சில நேரங்களில பாருங்க, தேவன் ஏற்படுத்தி வைத்த பிரமாணத்தையே அறியாம, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்டமைப்பையே புரியாம, நாம சொல்லுகிற காரியம் நிறைவேறலையா உடனே தேவன் மேலேயே கோவப்பட்டுருமாமா. அந்த இடத்துல அந்த ஊழியக்காரரே கோவப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க ஃபர்ஸ்ட் மாயக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவாலயத்துக்கு நீ எப்படியாவது வந்துரு, நீ கூனியா இருக்கிறியா பரவாயில்ல, டோன்ட் வரி, உன் கூனை தேவன்கிட்ட காமிச்சுக்கிட்டே இரு. சார் அது அல்ல, இந்த பெண் விடுதலையாக்கப்படணும். இந்த விடுதலையாக்குற ஒரு ஆட்டுக்குட்டி அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். ஆபிரகாம கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல கை போடாதன்னு சொல்லிட்டார். சரி, கர்த்தர் தான் கை போடாதன்னு தானே சொன்னாரு, ஆட்டை எடுத்து பலி செலுத்துனா சொன்னாரு. ஆனா ஆட்டை எடுத்து பலி செலுத்தினதுக்கு அப்புறம் தாங்க இந்த காரியங்கள் நடந்த பின்புதான் கர்த்தர் ஆபிரகாமிட்ட சொன்னாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்காக ஒரு ஆடு பலியானதுக்கு அப்புறம் தாங்க விடுதலையானது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமும் வந்தது. அப்ப கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு தாங்க தேவாட்டுக்குட்டி. ஒரு சபைக்கு வரக்கூடிய ஆபிரகாமி குமாரத்திக்கு தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவை அந்த இடத்துல கொண்டு வரணும். இயேசுவின் மூலமா தான் அந்த பெண்ணுக்கு விடுதலை வரணும். ஆனா மாயக்காரர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரல, அதனால அவர்கள் இருந்த பலவீனத்தின் ஆவியும் அவர்களை விட்டு விடுதலை ஆகல. இப்ப இயேசு வந்தா தாங்க அதுக்கு ஒரு விலைக்கிரயமா அவர் நிற்பாரு. ஃபர்ஸ்ட் காரியம், மாயக்காரர்கள் எல்லாம் என்னன்னா, தாங்களும் விடுவிக்க மாட்டாங்க, விடுதலை ஆக்குறவர்களையும் விரும்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது, இவர்கள் நாவினாலே துதித்து அவர்கள் இருதயமோ தூரமா இருக்குமாமா. இதை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல இயேசு சொல்றாரு, 6:7 வாசிக்கிறோம்.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காரரை உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரே. அப்ப என்னன்னா, அந்த நாட்களில நியாயப்பிரமாணத்துல சொல்லப்படாத எத்தனையோ பிரமாணங்களை இந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு அசுத்தாவி போராட்டம். அந்த அசுத்தாவி போராட்டத்துல இயேசுவை காண்பிக்கிற போது அசுத்தாவி தானா போக போகுது. ஆனா அவங்க என்ன சொல்றது, பிரதர் ஒரு 7 வாரம் நீங்க சர்ச்சுக்கு வாங்க, ஒவ்வொரு அமாவாசை ஜெபத்துக்கும் நீங்க வந்துருங்க, ஒவ்வொரு அமாவாசை ஜெபத்திலையும் நீங்க பங்கு பெறுங்க. சார், இங்க இயேசுவினுடைய போதனையே வேற, ஆனா இந்த மாயக்காரர்களுடைய போதனையே வேற. இவங்க சொன்ன காரியம் என்னன்னா, அமாவாசையில இயேசு விடுதலை ஆக்கிடுவாரு. சார், அமாவாசை இயேசுவா அவரு இல்ல, பௌர்ணமி இயேசுவா அவரு? வேத வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவையே நல்லா அறியல, குமாரன் விடுதலை ஆக்குவார் என்கின்ற சத்தியத்தையும் அறியல. அப்ப எப்படி ஜனங்களுக்குள்ள விடுதலை வரும்? இவங்க எதற்காக வந்தாங்கன்னா, பேய்க்காகத்தான் வந்தாங்களே தவிர ரட்சிப்புக்காக வரல. ஆனா அவர்களுக்கு எது தேவைன்னா ரட்சிப்பு தேவைங்க. தன்னை தேடி வந்த நிக்கோதேமுக்கு கூட இயேசு என்ன சொன்னாரு? பயங்கரமா பிரைஸ் பண்ணிட்டு வர்றார். தேவன் ஒருவரோடு கூட இல்லாவிட்டால் இப்பேற்பட்ட அற்புதத்தை ஒருவனும் செய்ய மாட்டான் என்று சொன்ன மாத்திரத்துல நம்மளால தான் என்ன சொல்லியிருப்போம்? என்ன புரிந்து கொண்ட நிக்கோதேமே, நீதாயா சரியான போதகர் என்று சொல்லியிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் செய்யற வேலை இல்லை, இது நீ செய்ய வேண்டிய வேலை. நீ செய்யாமல் இருக்கிற காரணம் நீ பானகைன் ஆகல அப்படிங்கிறார். அவரு கேட்கிறார், ஆண்டவரே, நான் வயது சென்றவன் ஆயிட்டேன், நான் எப்படி திரும்பி பிறக்க முடியும்? அப்ப திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம், ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவன் வர வேண்டிய அவசியம் இன்னதென்றே தெரியாம சபை போதகரா இருந்திருக்கிறார் பாருங்க. இதைத்தான் அந்த மாயக்காரர்களும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இங்க இயேசுவின் நாட்கள்ல என்ன நடந்திருக்குன்னா, வாயில மாத்திரம் தாங்க. இந்த உலகத்தான் சொல்லலாம், வாயிலேயே அவன் வடை சுட்டான் அந்த மாதிரி இவங்கள வாயிலேயே உணர்ந்து போயிட்டாங்க. ஆனா அவங்கள் இருதயமும் தூரமா இருந்தது. மாயக்காரருடைய இருதயம் தூரமா இருக்கும், வார்த்தை வேற மாதிரி இருக்கும். இதை குறித்து கொலேசியருக்கு எழுதின நிருபத்துல கூட பவுல் கொஞ்சம் வித்தியாசமா இதை விளக்குறாரு. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்துல, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? அதாவது இதை தொட்டா பாவம் பிரதர், அதை தொட்டா பாவம் பிரதர், அங்க சாப்பிட்டா பாவம் பிரதர், இங்க சாப்பிட்டா பாவம் பிரதர். பிரதர், அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்க பிரதர், இவங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு செயப்பாட்டு வினை செய்து வச்சிருக்காங்க பிரதர். சார், இங்க பவுல் சொல்றாரு, செய்வினை செய்யப்பாட்டு வினை எந்த வினையும் கிடையாது. உனக்கு தேவனை அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா, நீ சிங்கக்கபியில இருந்தா கூட சிங்கத்தோடு கூட நீ தேவனை துதிக்கிறவங்களா மாறுவே தவிர சிங்க உன்னை சேதப்படுத்தாதுங்கிற. அன்றைக்கு மோசே கையில பாருங்க, தேவனாலே உற்பத்தியான ஒரு கோல், அதாவது தேவ சமூகத்துல கோலை போடுங்கிறாரு, இது பாம்பா மாறுது. வாழை புடிங்கிறாரு, மறுபடி கோலா மாறுது. கையை இருதயத்துல வையுங்கிறாரு, எடுத்த போது குஷ்டமாகுது. மறுபடியும் கையை வச்சு வெளியே எடுத்த உடனே ஆரோக்கியமாகுது. இதை போய் நீ பார்வோனுடைய சமூகத்தில் செய் என்ற போது மோசே அப்படியே போய் செய்யறாரு. மோசே போட்ட கோல் பாம்பா மாறுது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவித்தினால பாம்புகளை உருவாக்குறாங்க. இப்ப மோசேயினுடைய கோல் பாம்பா மாறினது மாத்திரமல்ல, மந்திரவாதிகளுடைய எல்லா பாம்பையும் விழுங்கிட்டு மோசே தேவ சமூகத்தில் எப்படி வாழை பிடிச்சாரு, அதே போல வாழை பிடிச்ச போது எல்லா பாம்பும் கோலா மாறி நிக்குது. ஏங்க இந்த செய்வனை எகிப்து தேசத்துல செஞ்சது ஏன் மோசே எதுவும் பண்ணல? இப்ப மோசேயை கொண்டு தேவன் இஸ்ரவேலை விடுதலை ஆக்குவதற்கு இந்த காரியத்தை செய்ய சொன்னார்.
அன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, எலுமிச்சம்பழத்துல பிரச்சனை இருக்குது, தகுட்டுல பிரச்சனை இருக்குது, ஓட்டுல பிரச்சனை இருக்குது. சார், பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இருதயத்துல தேவன் இருக்க வேண்டியது அவசியம். அப்ப இதை தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கின்ற இந்த இதுலயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப இது ஏசாயா எங்க சொல்றாருன்னா 29வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் இருதயம் தேவனை விட்டு தூரமா இருக்குது. ஆனா பாடெல்லாம் பாருங்க, சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அருகில் இருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய். சரி, ஒரு தடவை நீ அமாவாசை ஜெபத்துக்கு போகாம இரு. சார், இதுல என்ன விஷயம்னா, இவங்க இருதயத்துக்குள்ள இதை கொண்டு வச்சிட்டாங்க. இருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால விடுதலைங்கிறது இவர்களுக்கு வேணுமா வேண்டாமா, இருதயத்துக்கு தேவைப்படுது. 29வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை. இது மனித கற்பனை, மனுஷனுடைய கற்பனைய தேவனுடைய கற்பனையாய் நினைத்து வாழுகிறவங்க எல்லாமே மாய்மாலக்காரர்கள் தான். பாருங்க, இந்த மாய்மாலக்காரர்கள்னால ஒரு மாற்றமுமே வராதுங்க. இந்த மாய்மாலக்காரர்கள் இருக்கிற இடத்துல பாருங்க, மீறுதல்களின் மேல மீறுதல் நடக்கும். சாதாரண மனுஷன் மாத்திரம் இல்லைங்க, தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு தேவனுடைய எதிரிகளாய் வாழ்வாங்க. பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல இந்த சாலமோனுக்கு படைத்தளபதியாய் இருந்த ஒரு ராஜா இருக்கிறான். அவன் பேர் யெரொபெயாம் எனப்பட்ட ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து இந்த இஸ்ரவேலின் மக்கள்ல, அதாவது யூதா கோத்திரத்தை தவிர்த்து மற்ற 10 கோத்திர மக்களும் எருசலேமுக்கு போக கூடாது. எருசலேமுக்கு போனாங்கன்னா அங்க எருசலேமின் குமாரன் ஆகிய ரெகோபெயாவின் பக்கத்துல இருதய சாய்ஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய ஆட்சி கவிழ்ந்து போய்விடுமே. அப்ப ஆட்சியை தக்க வைக்கிறதற்கு இவர்களை எருசலேம் போகாமல் இருப்பதற்கு கோயில் கட்டணும். அதனால எங்கெங்க கோயில் கட்டணும், யாரு கோயில் கட்டணும்னா, இந்த வனாந்தரத்துல எப்படி ஆரோனிடத்துல இஸ்ரவேலர் பொன்கன்று குட்டியை உண்டாக்கி தேவனுக்கு கோபம் மூட்டினாங்களோ அதே மாதிரி இந்த யெரொபெயாம் என்ன பண்றாரு, தான்ல ஒரு பலிபீடத்தையும் பெத்தேல்ல ஒரு பலிபீடத்தையும் கட்டி அங்க ஒரு பொன்கன்று குட்டி இங்க ஒரு பொன்கன்று குட்டி வச்சு இதுதான் உங்களுடைய தேவன் என்று சொல்லிட்டார். பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ பேரு தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு அரசியலுக்குள்ள ஆன்மீகத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சார், ஒரு இடத்துல கோயிலை கட்டிட்டோம்னு வைங்களேன், நம்ம சாமி வந்து நம்மளை காப்பாத்தும். சாமி காப்பாத்தணும்னா எதுக்கு நீங்க சாமியை காப்பாத்தணும்? சாமியை காப்பாத்துறதுக்கு கோயிலை கட்டுறது. சார், சரீரம் தேவனுடைய ஆலயமா மாறாம, இந்தியில ஒரு பாட்டு இருக்குதுங்க, மனு மந்திரனே பஸ்னே வாழா, இருதயத்துக்குள் வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவரே. தமிழ்ல அதுதான் கடவுள் அப்படிங்கிறோம். அந்த இருதயத்துக்குள் வருகிற கடவுளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கல்லுகள்லையும் மண்ணுகள்லையும் கட்டி அதை கொண்டு போய் தூபம் காட்டி மாலையை போட்டு இப்படி பண்ணி இந்த ஜனங்களை தன் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இந்த யெரொபெயாம் போட்ட திட்டம். அதே ஊர்ல ஒரு வயது சென்ற தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி போய் யெரொபெயாமிட்ட போய், அப்பா யெரொபெயாமே, நீ உனக்கே இது அடுக்குமா? மோசே அந்த காலத்துல நமக்கு இப்படியா கத்து கொடுத்தாரு, நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, ஒன்னும் சொல்லவே கிடையாதுங்க. ஆனா கர்த்தர் தனக்கு ஏற்ற ஒரு மனிதனை, பெயர் சொல்லாத ஒரு வாலிபனை எழுப்பி இந்த ராஜாவை சந்திக்க வச்சு, இந்த ராஜாவின் இடத்துல வந்து நீ கட்டின பலிபீட வெடித்து செதறும், இதே பலிபீடத்துல யோசியா எனும் பேருள்ள ஒரு மனுஷன் பிறப்பான், அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களுடைய பலிகளை எல்லாம் இங்க சுடுகாடா மாட்டுவான், எல்லாம் சொல்லிட்டு இவனை பிடியுங்கள் என்ற இந்த ராஜா சொல்றான். உடனே அவனுக்கு ஒரு கையுங்காலும் செயலிழந்து போயிருதுங்க. இப்ப அந்த ராஜா இந்த தீர்க்கதரிசிட்டு கெஞ்சி நிக்கிறார், ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன்,
அப்ப அவரு இவருக்காக மன்றாடுற போது மறுகையை போல சீராயிட்டு. அதே ஊர்ல ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார்னா, நீ இந்த ஊர்ல போய் எந்த வீட்டிலும் சாப்பிடாத, எந்த வீட்டிலும் தண்ணி குடிக்காத, போன வழியாய் திரும்பி வராத என்று சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அதன் அடிப்படையிலே இந்த மனிதன் ஒரு கழுதையில வந்த வழியில திரும்பி வராமலும் அந்த ஊர்ல தண்ணி கொடுக்காமலும் வேற வழியில போகும்போது அந்த கெழுட்டு தீர்க்கதரிசியினுடைய பையனுக இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு போய் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, ஏன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்துட்டு போயிருக்கிறாரே, சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தலான்னு சொல்லாம இந்த கெழுட்டு தீர்க்கதரிசி நேரா இந்த தேவ மனிதனை குறுக்கு வழியில சந்திச்சு, ஐயா நீ அற்புதமா எங்க தேசத்துல ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வந்துட்ட, அதனால தேவனுடைய தூதன் என்கிட்ட சொன்னாரு, உனக்கு வீட்டுல கூட்டிட்டு விருந்து வைக்கணும்னு சொன்னாரு, அதனால வாயா அப்படின்னு கூப்பிடுறான். எத்தனையோ வாலிபர்கள் இது மாதிரி கேடுகட்ட கெழுட்டு தீர்க்கதரிசிகளுடைய சத்தத்துல வஞ்சிக்கப்பட்டு தேவன் தனக்கு சொன்னதை மறந்து தன்னுடைய தரிசனத்தை இழந்து எதையோ செய்து கடைசியா பரலோகத்தையே இழந்து போகக்கூடிய சூழ்நிலை பாருங்க. இந்த வயது சென்ற இவதான் மாய்மாலக்காரன் பாருங்க. இந்த மாய்மாலக்காரன் தான் தனக்கு கோபாக்கனியை குவித்துக் கொள்றான். அப்ப இந்த மாய்மாலக்காரனாகிய கெழுட்டு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையில வஞ்சிக்கப்பட்டு இந்த பலிபீடம் வெடித்து ராஜா மனம் திரும்புவதற்கு காரணமாயிருந்த இந்த தீர்க்கதரிசி தேவன் சாப்பிடாதேன்னு சொன்ன ஊர்ல போய் தண்ணீர் குடித்து சாப்பிட்டு முடித்த உடனே அந்த கெழுட்டு தீர்க்கதரிசி என்ன சொன்னான் தெரியுங்களா? தேவன் உன்ட்ட என்ன சொன்னாரு? இந்த ஊர்ல போய் சாப்பிட வேண்டாம்னு சொன்னார்ல, நீ சாப்பிட்டேன்னா சிங்க பீறி போடுன்னு சொன்னார்ல, நீ தேவனுடைய வார்த்தையை மீறிட்ட, கட்டாயம் வழியில ஒரு சிங்க உன்னை மீட் பண்ணும், சிங்க உன்னை பீறி போடுன்னு சொல்லி அனுப்பிச்சா. அதே மாதிரி பாருங்க, வழியில ஒரு சிங்க உன்னை பீறி போட்டது. அவன் பக்கத்துல கழுத நின்னது. சிங்க கழுதையை சாப்பிட்டு இருக்கலாமா, கழுதையை தொடவே இல்லை. மறுபடியும் அந்த கெழுட்டு தீர்க்கதரிசி அதாவது எவ்வளவு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்களே. இதே இந்த இறந்து போன தீர்க்கதரிசியை எடுத்துட்டு போய் அவனை அடக்கம் பண்ணி துக்கம் அனுசரித்தானம்மா பாருங்க. அதை குறித்து 29வது வசனம் சொல்லுகிறது. 13வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள், அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை தன் கழுதியின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு அவன் அந்த பிரேதத்தை தன்னுடைய கல்லறையில் வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினான். எவ்வளவு கேடுகட்ட ஒரு மனுஷனா இருந்திருக்கிறான் பாருங்க. அதாவது தேவனுடைய வெப்பனா இருந்த ஒரு மனுஷனை சாகிறதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அவன் பாடியை கொண்டு இவன் கல்லறையில் அடக்கம் பண்ணி, இதைத்தான் இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறை கட்டுகிற மக்கள். நீங்க தீர்க்கதரிசிகளை வாழ வைக்க மாட்டீங்க, தேவனோடு வாழுகிற மக்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டீங்க, ஆனா அவங்க கல்லறைக்கு பயங்கர டெக்கரேஷன் பண்ணுவீங்களாமா அப்படின்னு இயேசுவே சொல்றாரு பாருங்களேன். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 29வது வசனம் சொல்லுகிறது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, அந்த வாலிபன் எப்படி வாழ்ந்திருக்கலாம். ஒரு தேவ சத்தம் கேட்ட ஒரு மனுஷன் சாகிறது எவ்வளவு பெரிய ஒரு இழப்புங்க தேசத்துல. இந்த இழப்பு பண்ணிட்டு இந்த மக்களை கொண்டு போய் உலகத்துல பாருங்க, ஐயோ அவரு பாவம் ஏதோ ஒரு சிங்க சாப்பிட்டு இருக்கு பிரதர், அவருக்கு கூட்டு போய் நம்ம பாஸ்டர் தான், நம்ம பெரிய பாஸ்டர் தான் கொண்டு போய் என்ன பண்ணாரு, அடக்கம் பண்ணி. இந்த மாதிரி வேலை யாராலும் செய்வாங்களா? கட்டாயம் இந்த மாதிரி வேலையை அவரை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க. கொன்னு அவன் இனிமேல் வாழவே கூடாது என்று சொல்லி கல்லறையில கொண்டு போய் வைக்கிறது இவனை தவிர வேற நம்பர் 1 பக்கா பிளான் பண்ணி நரகத்தின் பிள்ளையாக கெழுட்டு தீர்க்கதரிசியை போல வேற யாரும் பண்ண முடியாது. அதுதான் ஏசு சொல்றாரு, மாயக்கார, இதுதான் மாயமாலமான இருதயம் உடையவர்கள்
தங்கள் மேல கோபத்தை வருவித்துக் கொள்ளுகிறாங்க. அப்ப இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் இந்த மாய்மாலக்காரர்களை விட்டு விலகணும் அப்படின்னா முக்கியமா நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம். இத பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுறாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப மாம்சத்திலையும் அசுசி இருக்குது, ஆவியிலும் அசுசி இருக்குது. இந்த மாம்சத்துல இருக்கிற அசுசியும் ஆவியில இருக்கிற அசுசியும் நம்ம நீங்கணுமாமா. அது எப்ப நீங்கணும்னா மேல சொல்றாரு, இப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் நமக்கு இருக்கிறபடியினால். எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம்? அப்ப தெரியணும் பாருங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்துக்காக பவுல் இதுல எழுதுறாருங்க, ஒரு லிஸ்டே போடுறாருங்க. இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் என்னென்னலாம் நடந்தது அவருக்கு நடந்ததுன்னா, 3வது வசனத்துல இருந்து வாசிக்கிற 6வது அதிகாரத்துல, இந்த ஊழியம் குற்றச்சாட்டப்படாதபடி நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்திலையும் எங்களை தேவ ஊழியக்காரராய் விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரவங்களினாலும் நெருக்கங்களினாலும் இடுக்கண்களினாலும் அடிகளினாலும் காவலினாலும் கலகங்களினாலும் பிரயாசங்களினாலும் கண்விழிப்புகளினாலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதுபுற இடதுபுற ஆயுதங்களை தரித்தவர்களாலும் கனத்திலும் கனவீதத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அந்நியர் எனப்பட்டவர்களாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்க எண்ணப்பட்டவர்களும் சகலத்தையும் உடையவர்கள் எங்களை விளங்க பண்ணுகிற ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தாலும் என்று சொல்லிட்டு எப்பேற்பட்ட வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்பேற்பட்ட வாக்கு தத்துவம், இப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் என்னன்னா, நான் உங்களுக்கு பிதா, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகள் ஆவி ஆத்மா சரீரத்திலையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். அதுக்குத்தான் அசுசியை நீக்க சொல்றார். அதுக்கு ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 8வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படிங்கிறார். சாமுவேலுக்கு கூட ஒரு தவறு பண்ணத போது ஒரு குழந்தை பிறந்துருதுங்க. அந்த குழந்தையை கர்த்தரே அடிச்சிடறாரு, நோய்வாய்ப்பட்டு இறந்துருது. பின்னொரு நாள்ல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு நான் பிதாவா இருப்பேன், எனக்கு அவன் குமாரனா இருப்பான் என்று சொல்லி 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனமும் இதேதான் சொல்லுது. தேவன் நமக்கு பிதானா, நாம அவருக்கு குமாரனா. தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தேவனுடைய குமாரர்களையும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். லூக்கா 15வது அதிகாரத்துல ஒரு இளைய குமாரனை குறித்து இயேசு ஒரு ஊமையா சொல்றாருங்க. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் தான் இருந்தாங்க. அதுல இளைய குமாரன் தனக்கு வேண்டிய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கேட்டு வாங்கி தூரதேசத்துக்கு போய் எல்லாம் செலவழித்து கடைசியா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பன்றி தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டு அது கூட கிடைக்காம கடைசியா அவன் புத்தி தெளிவடைந்து தகப்பன் வீட்டு தேடி வரும்போது ஒரு நினைவோடு கூட வர்றாரு. வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளுட்டு வர்றாரு. ஆனா தகப்பன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைய பரிசுத்தப்படுத்தினாருங்க.
அதாவது பிள்ளை என்று சொல்ல வைத்தார். பரிசுத்தங்கிறது என்னன்னா, நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன் அப்படின்னு இல்லை. நீ என்ன எஜமானன்னு கூப்பிடக்கூடாது, நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும். அப்பான்னு கூப்பிட முடியாதபடி உன் இருதயத்துல எது எது இருக்குதுன்னா, உனக்கு பாதரட்சை இல்லைங்கிறது உனக்கு இருக்குது, மோதிரம் இல்லைங்கிறது இருக்குது, வஸ்திரம் இல்லைங்கிறது இருக்குது. அப்ப முதல்ல அஸ்திபாரமாகிய பாதரட்சியை உனக்கு கொடுக்கிறேன், அதிகாரமாகிய மோதிரத்தை கொடுக்கிறேன், அலங்காரமாகிய வஸ்திரத்தை உனக்கு கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை ஆகாரத்தை கொடுத்து வீட்டுல ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லிதான் இயேசுங்க சொல்றார். அப்ப நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிடுகிறது மாத்திரம் தேவனுடைய சித்தம் இல்லைங்க. தேவனிடத்துல எங்கேயுமே மாய்மாலம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எந்த மாய்மாலத்தையும் தேவன் இருக்கிறத விரும்புறதில்லை. இந்த பரிசேயர் சதுசேயரை தவிர மற்ற எல்லாரையும் இயேசு ரொம்ப நேசிச்சார். இவங்களை மாத்திரம்தான் கடிந்து கொண்டார். இந்த நாள்ல கூட நம்ம இருதயத்துல மாய்மால வந்துடவே கூடாது. நம்ம செய்ய முடியலையா, மற்றவங்க செய்யறாங்களா, ஒருவேளை வாலிபரா இருந்தா செய்தாலோ கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறாங்களா, சந்தோஷமா செலுத்த நம்ம விட்டு கொடுத்துடணும். அவர்களுடைய அழிவை நம்ம விரும்பக்கூடாது. அதை கர்த்தர் அருவருக்கிறார். இந்த நாள்ல கூட ஒருவேளை இருதயத்துல பேர்பட்ட மாய்மாலம் இருக்குமானா ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, கர்த்தர் விடுதலை தருவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாய்மாலக்காரர்கள் நிறைந்திருக்கிற உலகத்துல நாங்களும் ஒரு காலத்துல மாய்மாலக்காரர்களா இருந்தோம். எங்க கண்கள்ல பெரிய உத்திரம் இருந்ததுனாலதான் மற்றவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பு எங்களுக்கு தெரிஞ்சது ஆண்டவரே. ஆனா எங்க கண்களையே நீர் ஆண்டவரே மாற்றி பார்க்க எங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறீர். மற்றவர்களை குற்றவாளியாய் பார்க்கக்கூடிய கண்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி தேவனுடையவர்களாய் பார்க்க, சிருஷ்டித்த மனிதன் தேவனோடு வந்த மனுஷியை தன்னுடைய சரீரத்தின் சரீரமாய், தன்னுடைய எலும்பின் எலும்பாய் தேவனை கனப்படுத்தி பார்த்தது போல நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவனுடையவர்களாய் பார்க்க, அவர்களை ஜாதிக்குரியவர்களாகவோ மதத்துக்குரியவர்களாகவோ வேறு மொழிக்குரியவர்களாய் பார்க்காதபடி எங்க இருதயத்துல இடைபடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல